கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக உபாகமம் 7வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கிட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டு கொண்டார். எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல கர்த்தர் மிகவும் அருமையாக சொல்லுகிறார். 2 காரியங்கள். கர்த்தரில் நாம் அன்பு கூறுகிறது ஒன்று, 2வது நம்முடைய முற்பிதாக்கள் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம். இந்த 2 காரியங்களையும் வைத்து தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் அடிமைத்தனம் அல்லது பலவீனம், கஷ்டம், வியாதி எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் தம்முடைய வார்த்தையில் உண்மையாக இருக்கிறபடியினால் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. ஆகவே நாம் இன்று கர்த்தரில் எப்படியாக அன்பு கூறுகிறோம், கர்த்தரில் எப்படியாக நாம் நிலைத்திருக்கிறோம். நம்முடைய பிதாக்களுக்கிட்ட ஆணையை காக்க வேண்டியது அவர் அவசியமாக இருக்கிறது. நம்மை நாமே அவருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்வில் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளை, இந்த நாளிலும் கர்த்தர் நம்மிலே அற்புதங்களை செய்யும்படியாய், அதிசயங்களை செய்யும்படியாய் அவர் விரும்புகிறார். நம்மை நாமே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாமா? இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி முதலாவதாக நாம் அவரிலே அன்பு கூறுவோம். நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பெற்றோர், நம்முடைய உறவுகள், நமக்காக ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் உன்னை பெருக பண்ணுவார். நீ அநேக ஜனங்களுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொன்ன கர்த்தர் அதை உன்னுடைய வாழ்விலை நிறைவேற்றுவார். இந்த நாளிலோ ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி அவரை நோக்கி நாம் கேட்கப் போகிறோம். ஒருமனப்பட்டு பரலோக ராஜ்யத்தை பலவந்தப்படுத்த போகிறோம். முதலாவதாக நாம் அவரோடு கூட அன்பு கூர்ந்து நெருங்கிக் கொள்வோம். ஆண்டவர்களிடம் எது இயேசு விரும்பலையோ அதை விட்டுருங்க. இன்னைக்கு இயேசு விரும்புகிற காரியத்தை நான் செய்வேன் என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை, ஒரு பொருத்தனையோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் இன்று நாம் நிற்போமானால் நிச்சயமாக இன்று நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். பூமியில் இருவர் ஒருமனப்பட்டால் அதை நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். நடக்க முடியாத காரியங்களை தேவ சமூகத்தில் இப்பொழுது நாம் ஒருமனப்பட்டு குடும்பமாக ஒப்புக் கொடுக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல கால வேளைக்காக நன்றி ஆண்டவரே. உம்மிலே அன்பு கூறுகிறவர்களுக்கும் பிதாக்கள் கிட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் என் கர்த்தர் எங்களை மீட்டு கொண்டீர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலும் உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய், குடும்பமாய் தேவைகளை சந்திக்கிறேன் ஆண்டவர். அற்புதங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவைகள் சந்திக்கப்படுகிற தயவிற்காய் நன்றி ஆண்டவரே. நீர் ஐஸ்வர்யத்தையும் மேன்மையும் கொடுக்கிற கர்த்தர். எல்லா தடைகளும் குடும்பங்களிலிருந்து நீக்கப்படுகிற தயவிற்காய் நன்றி. ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.